ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த கோட்டு உங்களாரையும் மேடையில் பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நீண்ட காத்திருப்பு, இவ்வளோ நேரம் காத்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது நடுவில் நீங்கள் தண்டகாரோட பைக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துடைய ப்ரொமோஷன் பைக்ஸ்லாம் பார்த்து படம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பல இயக்குனர் நட்சத்திரங்கள் பேசலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸோ தயாரிப்பாளர் பா ரஞ்சித், நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் லேர்ன் டெக், சாய் தேவ் ஆனந்த், சாய் வெங்கடேஸ்வரன் இணைந்து வழங்கும் தண்டகாரகம் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வுடைய முதல் நிகழ்வாக என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வித்வுட் எனி டிலே தண்டகாரண்யத்தோட ட்ரெய்லர் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை எல்லாருக்கூடையும் வந்து பார்த்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட லிரிக்கல் சாங் அண்ட் ஒரு 2 எக்ஸ்க்ளூசிவான வீடியோ சாங் வந்து உங்களுக்காக. ஏவி ப்ளீஸ். கூட வரவேற்கிறோம். ப்ளீஸ் லேட்டா வந்தாலே லேட்டஸ்டா நம்மளோட கெஸ்ட் அவர்களும் வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. மச்சான் கலையாசன் வந்திருக்கான். அப்புறம் முதல் வயசுல ஃபுல்லா எங்க சொந்த பந்தமா உட்காந்துருக்காங்க. இப்போ நான் பேரை கூப்பிடும்போது அண்ணா, மாமா, மச்சான், சித்தப்பா தான் கூப்பிடுவேன். அதனால பிரஸ்ல வந்து அந்த முன்னாடி சொல்றது ஆக்சுவலி வந்து இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் நம்ம. ஆமா, வந்திருக்க எல்லாருமே ஃபேமிலி தான். எல்லாருமே பெரிய ஃபேமிலி தான். எங்களுக்கு திட்டுவாங்க, அப்புறம் எங்களை பாராட்டி பேசுவாங்க. அப்புறம் அது எங்களுக்குள்ள நடந்து ஒவ்வொரு படம் நடக்கும்போதும் அது நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நிகழ்ச்சியுடைய முதல் நிகழ்வாக வரவேற்புரைக்காக லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன் சாய் தேவ் ஆனந்த், மிஸ்டர் சாய் வெங்கடேஸ்வரன் அவர்களுடைய மேடைக்கு அழைக்கின்றோம். சார் ஓரிரு வார்த்தைகள் சார், அதை சொல்ல மறந்துட்டேன். மற்றும் தண்டகாரண்யம் படக்குழு சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தண்டகாரண்யம் இது ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப வந்து இது சொல்லப்பட வேண்டிய கதைன்றதுனால ரொம்ப டீட்டெயிலாக படித்து உரையாடலில் இயக்குனரோட உரையாடல் பண்ணி ரஞ்சித் ப்ரோ எல்லாரும் பேசுறது ஒரு நேர்மையான ஒரு படம். 2 மணி நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் இந்த படம். ப்ளஸ் 2 நாள் கண்டிப்பாக தூங்க விடாமல் பண்ணோம். ஜெயந்திக்கு அப்புறம் இது ஒரு பயங்கரமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இயக்குனர் திரு பா ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார்ந்து அடுத்ததாக நம்ம மேடையேற்ற பொறுத்து வந்து நாங்கள் இவ்வளோ வந்து எங்களுடைய முன்னேற் அப்படின்னு பல வார்த்தைகள் சொல்லுவோம். மிகப்பெரிய கலை இயக்குனர், எங்களுக்கு ரொம்ப முக்கியமான அண்ணன், மிகப்பெரிய அரசியல்வாதி. நான் முடியலண்ணா உனக்காக ஒரு இவ்வளோ பெரிய பேச்சு எழுதி வச்சு. தண்டகாரண்யம் திரைப்படத்தின் கலை இயக்குனர் ராமலிங்கம் அவர்களை மேடைக்கு வந்துட்டார். அவரே வந்துட்டாரு. அனைவருக்கும் வணக்கம். தண்டகாரண்யம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்துட்டு நான் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். இந்த படத்துக்கு ஒரு 3 நாள் தான் போய்க்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது, அதனால் அவங்க போக முடியல. ஆனால் இருந்து ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய உதவியாளர்கள் இதை வந்துட்டு முழுமையாக நின்றாங்க, ஃபாலோ பண்ணி இதை ஒர்க் பண்ணாங்க. அதனால் இந்த படத்தை என்னோட ஒர்க்கை உதவியாளர்களுக்கு நான் வந்துட்டு டெடிகேட் பண்ணுறேன். என் உதவியாளர்கள் கலை, சத்யா, அதுக்கப்புறம் தம்பி பேர் ஏகே ஒரு தம்பி ஒர்க் பண்ணார். இது மாதிரி என்னோட அப்புறம் வந்து தினேஷ்னு ஒரு தம்பி இருந்தார். இவங்க எல்லாருமே வந்து முன்னிருந்து அதை வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க அனைத்து என்னுடைய கலை உதவியாளர்களுக்கு என்னுடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் அதியன் வந்துட்டு அப்படின் கைகளால் அடிப்பவன் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு மூலம் தமிழ் இலக்கிய சூழலில் ஒரு பெரும் இலக்கியவாதியாக அறியப்பட்ட அதியன் குண்டு திரைப்படத்தின் மூலம் நண்பர் ரஞ்சித்தின் மூலம் திரைத்துறையில் இயக்குநராக பரிணமித்தார். இப்போது 2வது படமாக தண்டகாரண்யம். இந்த தண்டகாரண்யம் திரைப்படம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னே வந்துட்டு அவர் வந்துட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார்.
அது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஒட்டிய ஒரு பெரிய கேங்ஸ்டர் மூவி அது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கிறதுனால ப்ரொடக்ஷனை வந்துட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லும்போது திடீர்னு என்ன பண்ணால் எனக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு 15 நாள் ஆளை காணும். அதுக்கப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டான். நான் போனேன், ஆனால் வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிறீங்களான்னா அது படித்தா வந்துட்டு எனக்கு வேற ஒரு உலகத்தை வந்துட்டு அது திடீர்னு தூக்கி வாரி போட்ட மாதிரியான வேற ஒரு உலகத்தை எனக்கு காட்டுச்சு. 15 நாளில் எழுதப்பட்ட கதை தான் அந்த தண்டகாப்பியம். அதாவது அவன் வந்து அப்படியே மொத்த தன்னுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு அவன் வந்துட்டு அதனாலே என்னடா அப்படி ஒரு கதை எழுதிட்டேன்னு கட்டி பிடிச்சப்போ அவனால அதனுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் அழுதுட்டான். அப்படி ஒரு கதை அந்த கதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதியன் என்ற ஒரு படைப்பாளி தமிழ் சூழலுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல இயங்கிக் கொண்டேதான் இருப்பான். தமிழ் சினிமாவில் இருக்கிறாலும் படைப்பாளியாக மனிதர்களுடன் உரையாடுவதன் மூலமாக தன்னுடைய சமூக நீதி அரசியலை பேசுவதன் மூலமாக ஜனநாயகத்தை முன்னெடுப்பதன் மூலமாக அடித்தட்டு மக்களின் அரசியல் பேசுவதன் மூலமாக சினிமா இல்லைனாலும் அவன் இங்கே இயங்கிக் கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவன் ஒரு காற்றாற்று பெருந்தல்ல. அவனுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்பது அது சொல்லி மாளாது. அப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறான். அவன் வந்துட்டு எளிய மனிதர்களுடைய மொழியை முழுசாக உணர்ந்தவன். எளிய மனிதர்களுடைய வழியை முழுவதுமாக அனுபவித்தன். ஏனென்றால் அது அவனாகவே இருக்கிறான். அதனால் அதிகக்குள் இருக்கிற படைப்புகள் தமிழ் சினிமாவில் 100 கதைகளுக்கு மேலே வந்தாலும் அவனால் தொடர்ந்து ஒரு அழுத்தமான ஆழமான கதைகளை அவனால் படைத்துக் கொண்டே இருக்க முடியும் தமிழ் சினிமாவா. அப்படி ஒரு கதைகளை உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக நான் அதியனை பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படத்தை இப்போ பார்த்துருக்கீங்க அந்த வைட்ஸ் எல்லாருமே. நேற்று தலைவர் அண்ணன் எழுச்சி தந்தவர்களை நான் திரும்ப போய் பார்த்தா அவர் வந்து நான் பார்த்த உடனே வந்து வேற எதுவுமே பேசல. இல்லைங்க இது 2 நாளாக என்னால் தூங்கவே முடியல அப்படின்றார். என்னால் வெளியே வர முடியல. ஒரு சினிமா ரசிகனா பேசுறாரு. அவர் பொலிட்டிக்கல் அதெல்லாம் அது விஷயம் கிடையாது. ஒரு சினிமா ரசிகனா என்னால் 2 நாளாக இதுலேருந்து வெளியே வர முடியல, எங்க அந்த தம்பி அப்படின்னு யாரு பிரதீப் எங்கன்னு கேட்குறாப்புல கேமராமேன். அவர் கேமராவில் போயிட்டாரு. தம்பி பிரதீப்போட ஒளிப்பதிவை இந்த படத்தில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக அவ்வளோ உண்மைக்கு நேரில் ஒரு சும்மா ஷாக். அந்த வெயிலை வந்து நம்மளுக்கு உணர்த்துவார், இரவை வந்து நம்மளுக்கு உணர்த்துவார். அதாவது லைட்டை வந்துட்டு அப்படி ஒரு யதார்த்தமாக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார். அப்படி இயக்குனரோட சேர்ந்து இப்படி பல கிராஃப்ட் இங்கே இருக்கிற எல்லா கிராஃப்டும், அதாவது தம்பி எடிட்டர் செல்வா இந்த படத்தை வேற ஒரு வருஷம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் பார்க்குறேன். உண்மையிலேயே வந்துட்டு தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த ஒரு எடிட்டராக நான் வந்துட்டு தம்பி செல்வாவை பார்க்குறேன். அடுத்து மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர். சீரியஸாக இஸ் ஏ கண்டெம்பரரி இளையராஜா. அதாவது நவீனத்தின் இளையராஜா. உண்மையிலே வந்துட்டு நான் வந்து ஒரு ஷார்ட் பை ஷார்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னடா இப்படி அதாவது சின்னதாக ஒரு இடம். அதாவது ஒரு ஃபோன் கால் ஹீரோ வந்து கலையரசனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு பேச முடியாமல் ஏமாற்றத்தில் போயிடுவாரு. அந்த பொண்ணு கதாநாயகி ஏமாற்றிட்டு போயிடுவா. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு 5 செகண்ட் தான் அந்த மியூசிக் அப்படியே உயிர் எடுத்து வெளியில் போடுற மாதிரியான ஒரு சின்ன மியூசிக். இப்படி ஒரு இடத்தையும் வந்துட்டு நான் பெருசு மெய்சிலித்து போனேன் ஜஸ்டினோட. அதனால் நான் ஜஸ்டினோட பெரிய ரசிகனா நான் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவருடைய பாடல் நான் சொல்லிட்டே இருப்பேன். அதே வீட்டில் தான் ஜஸ்டின் எனக்கு வந்து பெரிய ஜஸ்டினோட ஒர்க் பண்ண போகிறது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தம்பி கலையரசன் அதாவது நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் ஆர்டர் டேபிள். நான் அதனால் கொஞ்சம் உருவாக அதை வந்துட்டு தம்பிகள் எல்லாம் இந்த படம் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாக்கிடுச்சு. கலையரசன் வந்துட்டு அப்படி அதாவது ஒரே ஒரு சின்ன அவங்களுடைய நடிப்புக்கு வந்துட்டு பெரிய ஒரு மகனுமா ஒரு இடத்துல வந்துட்டு அந்த காமெடியன் தம்பி அவர் பேர் அவரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பாத்ரூம்குள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய சூழல் அது. அதாவது உயிர் போகக்கூடிய ஏதோ ஒரு பெரிய அபாயமான சூழல். அந்த சூழலை உண்மையில ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு டிராமான்னு இருக்குல்ல. அதாவது பெரிய ஆக்டிங். அதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு ஆக்டிங்கை வந்து இன்னொரு நான் வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நடிப்பை கலையரசன் வந்துட்டு உண்மையிலே மெய் செலுத்திட்டேன். அப்படி ஒரு நடிகனா நான் அதை வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப பெரிய நீங்க பாருங்க படத்தை வந்து அப்படியே தூக்கி நிறுத்திட்டான் தம்பி. அந்த அளவுக்கு வந்துட்டு அதை படம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கலையரசன் தான் உங்களுக்கு தோணிட்டு இருப்பார். அப்படி ஒரு நடிகனா வந்துட்டு கலையரசன் வந்து பரிணமிச்சிருக்காரு. தம்பி தினேஷ் அதாவது ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருந்தாலும் அது ஒட்டு மொத்தமாக அதுக்குள்ள நான் தானே அப்படின்றத வந்துட்டு
அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு ஷாட் அந்த கன்னை வச்சுட்டு நடந்து வர்றது ஒட்டுமொத்தமாக ஆராதிச்சு அதை வந்து தனக்குள்ள உள்வாங்கி கொண்டு அதை நல்லா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது தெரியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். அதாவது இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாகவும் பெரும் மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன். இயக்குனர் தயாரிப்பாளர் நல்ல ரஞ்சித் அவர்களுக்கு இந்த படத்தை தயாரித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பயங்கரமான ஒரு கதை ஒன்று வச்சிருக்காரு. நான் படிச்சுட்டு ஒரு வாரம் அவர்கிட்ட யார் நேரம் நடிக்க போறேன் சொல்லிட்டு போயிடு, இவா சாட்சி சொல்லு யார் நடிக்க போற சொல்லிட்டு போய் என்ன வச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ப மாட்டாங்க. கலையரசு ஜீரோ பண்றாரு, இவர் வந்து அங்கே பாரு ஏற்கனவே 42 கேமராவில் சாட்சி இருக்கு பார்த்துக்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம் திரைப்படத்தினுடைய தண்டகாரன் திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பிரதீப் குமார் அவர்களை பிரதீப் காளிராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக நான் ரஞ்சிதனுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து அவர் எனக்கு ஒளிப்பதிவாளர் வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இந்த இடத்துல இந்த நிமிஷம் இருந்திருக்கணுன்றது ரொம்ப பெரிய சந்தேகம். ஆக்சுவலாக ரொம்ப நன்றிண்ணா. அடுத்து வந்து அதையும் நான் வந்து இந்த படத்தை நான் பண்ணணும்னு நினச்சி என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்ததை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து அதிகமாக படம் நல்ல படம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அடுத்து வந்து கலையண்ணா, தினேஷ்ண்ணா, வின்சு மேம், ரித்விகா மேம், அப்புறம் அந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து என்னோட டீம், என்னோட அசிஸ்டன்ட்ஸ், என்னோட கேஃபர் செந்தில், அப்புறம் அனுஷ், டெரி டிரோஸ், அதுக்கப்புறம் கௌதம், சோபிகா ராமசாமி, இவங்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கலரிஸ்ட் மாதேஷ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் தான் ஆக்சுவலாக மெட்ராஸ் படத்தோட கலரிஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு சேர்ந்து ஒரு 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தில் அவரோட பார்ட் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ நன்றிண்ணா. அப்புறம் வந்து இன்னொருத்தர் நான் நன்றி சொல்லணும். அவர் யாருன்னா வந்து ஸ்டெடிகம் ஆப்ரேட்டர் நிரஞ்சன்னா. அவர் எனக்கு பேசிக்கலி அண்ணா மாதிரி ஆக்சுவலாக. ஸோ எனக்காகவே இந்த படத்தில் வந்து ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நன்றிண்ணா. இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எடிட்டர் ஆர்கே செல்வா அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இவரோட எடிட் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும், அவ்வளோ பயங்கரமாக வந்து இருக்கும். இந்த படத்துலேயும் அதோட கட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. தண்டகாரன் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணோம். ஃபைனலாக செப்டம்பர் 19 தேட்டருக்கு வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதியன் நாதிரை அவரோட ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் 2வது படம் சேர்த்து ஒர்க் பண்ணுறேன். தண்டகாரன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து மெயின் விஷயம் வந்து கதை தான். இப்படிப்பட்ட ஒரு கதை வந்து சொல்கிறதுக்கு இங்கே இயக்குனர் இருக்காங்களான்றது ரொம்ப ரேர் தான் தமிழ் சினிமாவில். அப்படி ஒரு இயக்குனர் தான் நான் வந்து அதை நான் பார்க்குறேன். அவரோட நல்ல ரொம்ப க்ளோஸு, நல்ல இயக்குனரை தாண்டி ஒரு நல்ல நண்பர். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு படைப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு ப்ரொடக்ஷன்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவான்றது ரொம்ப சந்தேகம் தான். அந்த வகையில் ரஞ்சித் அண்ணாவால மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை வந்து நம்மளுக்கு தேட்டருக்கு எடுத்து வந்து கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து நிறைய வேர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அளவுக்கு எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருந்தார். நான் இப்போது இந்த படத்துக்கு நிறைய வேர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணோம். அதில் மெயினாக வந்து ஒர்க் பண்ணும்போது நிறையா மியூசிக்லேருந்துலாம் மாறுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. அப்போது வந்து ஜஸ்டின் இந்த படத்தில் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து ஓகே புதுசாக ஒரு வேர்ஷன் ஒன்று ட்ரை பண்ணுறோன்னா திருப்பி ஒரு ஃபுல் படத்துக்கு அவர் வந்து மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஜஸ்டின் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அவரோட இசைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒர்க்கெல்லாம். இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப ரூட்டடான ஒரு சினிமா. அதில் வந்து இது வந்து தண்டகாரன் வந்து ஒரு பவர்ஃபுல் டாக்குமெண்ட் தான் நான் நினைக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மட்டுமே இல்லாமல் ஒரு கமர்ஷியல் சினிமாவை மாற்றுறது எப்படின்றதுல ஒரு எடிட்டிங்கில் என்ன பண்ண முடியுன்றது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். நடிகர் இப்போது கலை ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட நல்ல ஒரு ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தினேஷ் ப்ரோ வந்து தொடர்ந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா அவரோட கதாபாத்திரமாகவே மாறுவார். இந்த படத்தில் ஒரு பழமொழியாகவே வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு. ரித்திகா நல்லா பண்ணியிருக்காங்க. வின்சு டெபியூ லீடாக பண்ணியிருக்காங்க. இதில்
நல்ல ஒரு டெபியூ. இது ஒரு நெக்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். என் கூட இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணும்போது என்னோடய அசோசியேட்டோட உதவி ரொம்ப தேவைப்படுது. ஆம்ப்ரூஸ் என்னோடய அசோசியேட்டை வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து திருப்பி ட்ரை பண்ணும்போது நான் டயர்டே ஆகாத அளவுக்கு ஒரு எனர்ஜி அவன் கூட இருந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய வெர்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி எங்களால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. தோழர் இப்போ தான் கொஞ்சம் ப்ரிவியூலாம் போட்டதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காரு. எப்பொழுதும் ஒரு சோகமாகவே பேசுவார் ஃபோனில். ஒரு 4 நாள் 5 நாளாக ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. ரிலீஸ்க்கு அப்புறமும் அதே தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஓகே, செல்வாக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுப்பதற்காக டிஸ்ட்ரிக்ட் ஆப் அருண் தமிழ் லாங்குவேஜ் லீட் அவர்களே அன்போடு மேடை கலைக்கிறோம். தேவையோ அது ஒட்டப்படும், இது தேவையோ அது வெட்டப்படும். அது தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். சில சூப்பரா அப்படி அதான் அண்ணன் நிறைய வச்சிருக்கேன், நான் இறக்கம் பாருங்க. அடுத்ததாக ஒரு திரைப்படத்துல இருந்து நடிகர்கள் அனைவரையும் மேலே கேட்கணும். நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஒரு 2-3 பேரா ஸ்டேஜ்ல ஏறி பேசலாம் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ தண்டகாரன் திரைப்படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நடிகர் முத்துக்குமார் அவர்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். டாம் ஸ்காட் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நடிகர் ராமராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து கூட்டு படிக்க சொன்னாங்க. நான் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என் கேரக்டரு நான் வந்து அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஐயா எனக்கு நிறைய பேசணும் உள்ள, நிறைய இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து இந்த கதாபாத்திரத்தில் தொடர் அதிகம் சொன்னதை நான் அப்படியே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கதாபாத்திரம் அது ஒரு நடிகனா, அது ஒரு ஜாக் ஃப்ரூட்டாக தான் என்னை பாருங்க. நான் வந்து ஒரு ஆக்டராக எல்லா விதமான கதாபாத்திரம் என்னால் பண்ண முடியுங்கிறதுல நான் வந்து நான் என்னை நம்புகிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நிறைய இயக்குநர்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அவ்வளோ வரிகளில் நிறைய பர்சனலாக இருந்தால் கூட அந்த படத்தில் நடித்து நான் அந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது முதல் காரணம் ஐயா ரஞ்சித் அவர்கள் தான். சாப்பாட்டை பரம்பரை பண்ணலன்னா இன்னும் நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். பேட்டை மகான் பண்ணலன்னா இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். நிறைய நான் நடிக்கணும். சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டராக நடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் வந்து இந்த படத்தில் நடித்த கலையரசன், தம்பி கலையரசனுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. நண்பர் தினேஷ், ரித்திவிகா, வின்சு. இப்போ பார்க்குற வின்சு கொஞ்சம் இப்படி கிடையாது, படத்தில் வேற மாதிரி இருப்பாங்க. வாழ்த்துக்கள் வின்சு உங்களுக்கு. அப்புறமா ராமலிங்க ஐயா செம்மையாக இருக்கேன். அவங்க செட்டு ஒர்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இந்த படத்தில் நடித்த பின்னிட்டடா கேமரா ஒர்க்கெல்லாம் நான் வந்து அவன் வந்தோன்னு சொன்னேன். அவன் வந்து பயங்கரமாக அவன் ஒர்க்கு. ரொம்ப நன்றி. ரஞ்சித் சாருக்கு தான் மேலே ஏற்றிட்டு அளவு பார்க்குறது ரஞ்சித் சாருக்கு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப நன்றி ஐயா. இது அப்படியே பண்ணுங்க ஐயா. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்கிறோம், அவரோட தேடி சினிமா நோக்கி பயணிக்கிறோம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க எல்லாம் ஏற்றி விடுங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. சப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் தமிழ் படம். மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக என்னுடைய நண்பன், என்னுடைய மென்டர் அஜித் கோஷி அவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மூவி பண்ணும்போது என்னுடைய ரொம்ப ஹெல்ப் பண்ண என்னுடைய ஃப்ரெண்டு பிரதர் கணேஷ் சங்கர், இந்த படத்தை அசோசியேட் டைரக்டர் வேலாயுதம், obviously Madhu knows Malayalam well, so Madhu also helped me a lot. So ரொம்ப நன்றி. இந்த மேடையில் இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாருடைய முன்பாக நிற்கிறதுக்கு என்னுடைய தமிழ் அவ்வளோ நல்லா எனக்கு தெரியும். எனிவே ரொம்ப பேர் சொன்னார் இந்த மூவி பார்த்தவர் எல்லாருமே நல்லபடியாக பேசுறது, லைக் மூவி நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறது. ஸோ வாட்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் சார்
ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. உலகம் முழுக்க கம்யூனிசம் தழைத்தோங்கிறதுக்கு இது ஒரு முதல் படியாக. கம்யூனிசம் எங்கெல்லாம் ஜெயிக்குதோ அங்கெல்லாம் நம்மளும் ஜெயிக்கும். வாழ்க்கை எல்லாருக்கும் வணக்கம். ரஞ்சிதண்ணா அவங்களுக்கு வணக்கம். வச்சி வணக்கம். பேசுறீங்க 5 நிமிஷம் வேஸ்டா போச்சுங்க. பட வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. இந்த மாதிரி பேசிட்டாங்க. இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய சத்யா மருதானி, அஜித் கோஷி, கணேஷ், பாண்டியம்மாள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவரோட முத்து அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் முத்து அவர்களையும் மேடைக்கிறாங்க. சாரி, என்னுடைய தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லை, ஃப்ரீ ஃப்ளோயிங் இல்லை. ஸோ I'm taking English person. Please understand me. First of all, thank you so much for the production team, the producers, the Sai brothers and Ranjit sir for giving me this opportunity. Congratulations to the direction team, Adre sir and team. மழையிலையும் வெயிலையும் முள்ளிலையும் கிளாஸ் பீஸுக்கு நடுவில் எல்லாம் நடந்து ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. தண்டகாரண்யம் தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்கள் மட்டும் இல்லாமல் பேன் இந்தியா லெவலில் பேசப்படட்டும் என்று பெஸ்ட் விஷஸ் டு என்டையர் டீம். மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு all the departments who worked hard for this. Thank you so much. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாங்கிட்டு இயக்குனர் அதியநாதன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது ஒரு மாறுபட்ட கதையம்சம் கொண்ட படம். எல்லோரும் சொல்கிற மாதிரிலாம் இந்த டெஃபினட்டாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் இருக்குது. இந்த மாதிரி மாறுபட்ட கதையம்சம் கொண்ட படம் பண்ணுற இயக்குநர்களுக்கு தொடர்ந்து களம் அமைத்து கொடுத்துருக்கிற இயக்குனர், தயாரிப்பாளர் திரு ப. ரஞ்சித் அவர்களுக்கு அன்பும் நன்றி. ஒட்டுமொத்த குழுவுக்கு நன்றி. இசையாகவும் ஒளிப்பதிவாகவும் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். குவாலிட்டி சரியில்லை, பேசுறது மேடைக்கு ஏறி இருக்கக்கூடாது. இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ப்ரொடியூசர் ரஞ்சித் சார், இயக்குனர் அதிகநாயகி சார், பார்க்க ரொம்ப குழம்பமாக இருப்பார், பேச்சு சிரிப்பெல்லாம். ஆனால் செயல்பாடு ஆசிரியர் சூரன் அப்படின்னு நம்ம தண்டகாரண்ய படத்தின் நிர்மிச்சிருக்காரு. படம் வந்து கேள்விப்பட்ட அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருக்குது. தண்டகாரன்றது படம் மட்டும் காட்டுக்குள்ளே இல்லை, நாங்கள் காட்டுக்குள்ளே தான் இருந்தோம். வித்தியாசமான அனுபவம். ஆந்திரையில் யானை வந்து திருப்பி கூட நாங்கள் ரிட்டர்ன் போய் ஒரு நாள் கழிச்சு ரிட்டர்ன் வந்திருக்கோம். அந்த அளவுக்கு எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்து கூட சிரமம் பார்க்காம இந்த படத்தை சிறப்பாக நடிச்சு கொடுத்தாங்க. கலை தம்பி, ரஞ்சித் தம்பி, தினேஷ் தம்பி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய மிக சிறந்த தோழர் அதிநாதன் அவர்களுக்கு நன்றி. இந்த மிக சிறந்த ஒரு சமூக காதலுள்ள, சமூக பொறுப்புள்ள படத்தை எடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் மழைக்காட்டில் பிறந்த பொண்ணு. எனக்கு இந்த படம் என்னோட வாழ்வியில் கலந்த படமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த திரைப்படம் எடுக்க வந்து நிறைய இடங்களில் வந்து நான் நெகிழ்ச்சி ஆகி அழுத இடங்கள்ல இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த மழை காடு எல்லாம் சம்மந்தப்பட்டு என்ன கூடயே அது வந்து பயணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட அதையும் சொல்லியிருப்பாரு, ஒரு ஒரு நிலம் வைக்கிற சீனில் வந்து நான் உடஞ்சி அழுது கத்தி ரொம்ப அழுதுட்டேன். தோழருக்கு நன்றி, நெகிழ்ச்சியாக இருக்குது. தோழர் பாரஞ்சவருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. லைன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு உதவிகள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் எழுதுகிறேன், எனக்கு இந்த அரங்கத்தில் எனக்கு பேச வரல, நான் எழுதுகிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி. படம் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நன்றி.
தண்டகாரண்ய பட முன்னோட்ட பதிவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நீல ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து எனக்கு 2 அழைப்பு வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு வந்ததுக்கான நேரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து நாம் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் வந்து இயக்குனர் அதிகம் சார் அந்த வாய்ப்பு தான். அதுக்கப்புறம் கோடைரக்டர் வேலாயுதம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துக்கான டேட் வந்து முதல்ல என்னுடைய நண்பர் வெல்விஷர் சகோதரர் அவருக்கு தான் டேட் முதல்ல கேட்டிருந்தாங்க. அவர் பண்ண முடியாத காரணத்தினால அவர் வந்து எனக்கு சொன்னார். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த தண்டகாரண்ய படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம அடுத்து வெற்றி விழாவான எல்லாரையுமே சந்திப்போம். இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் சார் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். நான் அவர் ஆஃபீஸ் போகும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு போடுறேன் ரஞ்சித் சார். அந்த மாதிரி ஒரு இயக்குனரை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் நான் சொல்லவே தேவை. எங்கள் கூட கீழே உட்காந்து தான் சாப்பிடுவார். அதே மாதிரி எல்லோரும் ஆஃபீஸ் பாய் கொண்டு கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். அவர் கூட தான் உட்காந்து சாப்பிடுவோம். இதனால தான் அவர் விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல. அதுக்கப்புறம் எங்கள் டீம் தான் ரொம்ப பார்க்கப்படும். ஃபஸ்ட்டு முருகன் அண்ணா, அதுக்கப்புறம் ராமண்ணா, வேலாயுதம் அண்ணா, மது, வசந்த், மித்ரன், சுமன், இந்த மாதிரி டீம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சது ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றிண்ணா. லவ் யூ. Hi, என் நேம் நவீன். Adiana, thank you so much for the opportunity. Rajit sir, thank you so much for the opportunity, sir. இங்கே வந்து இந்த படத்தில் கௌரவன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது சின்ன கேரக்டர் தான். பட் ஆனால் இதில் ஒர்க் பண்ணும் போது நான் நிறைய பிரதர்ஸை சம்பாதிச்சிட்டேன். அதியண்ணா, கலையண்ணா, தினேஷ் அண்ணா, டைரக்ஷன் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம். லைக் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆகிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.